சின்ன வயசுலயே அவங்க ஆத்தா செத்து போனதும் ஒருத்த உசுறு அன்பு கிடைச்சிடாதான் ஏங்கிட்டு இருந்தவன். என் பேரை தவிர வேற என்ன தெரியும் உனக்கு? உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். வந்து அடுப்பு அமைச்சிருக்கலாம் இல்ல? எதுக்குங்கிறேன். ஏதோ சொல்லுவாங்களே, பிடிக்காதவங்க கை பட்டாலும் குத்தம் கால் பட்டாலும் குத்தம்னு, அந்த மாதிரி எனக்கு குத்தம் சொல்லி திரியிறிய. இப்ப நான் வந்து அமர்த்திருந்தேன்னா ஐயோ ஆத்தாடி ஜனனி இனிமே இந்த பாலை குடிக்காதுன்னு ஏதாவது சொல்லியிருப்பீங்க. எதுக்கு? சும்மா பாய்க்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஆனா உன்னால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அத்தை விடுங்க, நான் க்ளீன் இல்ல பண்ணிக்கிறேன். வேண்டாம், நான் செஞ்ச பாவத்தை நானே கழுவிக்கிறேன். எதுக்கு? சொல்லு ஜனனி. இல்ல ஈஸ்வரி அக்கா, அக்கா நாளைக்கு உங்களுக்கு டாக்டர் கிட்ட 3rd மந்த் ரிவ்யூ இருக்கு. நானே அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணாங்க. நீங்க டிஸ்சார்ஜ் ஆகிறப்போ கொடுத்த ரிப்போர்ட் அப்புறம் மற்ற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருக்காங்க. 11 o'clock அங்க இருக்கணும்க்கா. ஏய் சனனி, உனக்கு கொஞ்சமாச்சும் உரைக்குதா? சோத்துல உப்பு போட்டு தானே குடுக்கறேன் உனக்கு. அவளுக்கு தான் உன்னை வேணான்னு வெட்டி விட்டாளுங்கல்ல. அப்புறம் அவங்க டாக்டர் கிட்ட போறாங்க, வக்கீல் கிட்ட போறாங்க. அத பத்தி உனக்கு என்ன கவலை? எம்புட்டு பட்டாலும் திருந்த மாட்டே நீ. ஐயோ அத்தை, ஏன் அத்தை இப்படிலாம் பேசுறீங்க? பேசுறாங்க 2 2 12ன்னு. முதல்ல ஊம் புள்ள ஊம் உடம்புன்னு பாத்துக்க. அத பத்தி கேக்குறதுக்கு இங்க உனக்கு நாதி கிடையாது. நீ வந்து டாக்டர் கிட்ட போங்க, அங்கே போங்க, இங்க போங்கன்னு பேசிக்கிட்டு இருக்க. பேசாம வா, டா இந்த பால் எடுத்துக்கிட்டு வா. போதும் உன்னோட கருணை கத்திரிக்காய் எல்லாம் வாங்கின வரைக்கும் போதும் இல்லடி, போதும். விட்டா 4 பேர் ஒண்ணு கூட்டிடுவீங்க போல இருக்கு. அத சொல்லுங்க. இப்ப நாங்க 4 பேர் ஒண்ணு கூடுறதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பயம் இல்ல? ஏய், அடுத்த வார்த்தை பேசுனே உண்டு இல்லேன்னு ஆக்கிடுவேன் உன்னை.